வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா நிறைய பேர் ஆக்சுவலாக ஆரக்கல் எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வேணும் SP3D அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோஸும் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா mdmstc.com நம்ம வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இப்போ நாங்கள் மேலே ஆட் பண்ணிட்டோம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிறது தமிழில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு வீடியோ தான் இப்போ போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுமே நம்ம பெய்ட் சர்வீஸாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸாக நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலிங் அண்ட் கான்ஃபிகரிங் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஃபார் ஸ்மார்ட் 3D ஆர் ஸ்மார்ட் பிளான் 3D. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். பட் சில பேர் குழப்பிக்குவாங்கங்கிறதுக்கு கொஞ்சம் ரெண்டையுமே நம்ம நேமாக போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போய் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட் டு கார்ட்னு வரும். ஓகேங்களா? நம்மள்கிட்ட எதுவும் எப்போதுமே நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான் ஜாமான் வாங்குற மாதிரி. ஓகே, இப்போ ஆன்லைனில் நம்ம எதுவும் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸும் நீங்கள் இதோட டோட்டல் 47 மினிட்ஸு. ஓகே, என்ரோல்மெண்ட் வேல்யூ 10 டேஸ் மட்டும்தான். 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கோம், ஒவ்வொன்றா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது. பட் இதில் சாஃப்ட்வேர் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, நீங்கள் சாஃப்ட்வேர் வேணுன்னா நீங்கள் தனியாக சாஃப்ட்வேர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஆரக்கிள் பார்த்திங்கன்னா சர்வர் 64 பிட்டாக இருக்கலாம். ஆனால் கிளைண்ட்டை பொறுத்தவரை 32 பிட்டாக தான் இருக்கணும். 32 பிட்டு இல்லாமல் நீங்கள் 64 பிட்டு கிளைண்ட் போட்டிங்கன்னா ஸ்மார்ட் 3Dயில் அந்த சர்வர் ரீட் ஆகாது, எரர் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இங்கே போனீங்கன்னா ஆட் டு கார்ட். ஸோ உங்களுக்கு இது புதுசாக இருந்தால் ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேமு, ஃபர்ஸ்ட் நேமு எல்லாமே நீங்கள் கொடுத்து உங்கள் நேமு எல்லாமே கொடுத்துட்டு இமெயில் ஐடி மட்டும் கரெக்டாக கொடுங்க எப்போதுமே. ஓகேங்களா? வேலிட் இமெயில் அண்ட் ஆக்டிவாக இருக்காது. ஏன்னா நிறைய இமெயில் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி திருப்பி எங்களுக்கே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி அனுப்ப முடியல. ஆனால் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில இமெயில் ஐடி தப்புன்னு வருது. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வேலிடிட்டி முடியுது, எல்லாமே அங்கே இன்ஃபர்மேஷன் இதில் தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இந்த பேஜுக்கே தான் வரும், இங்கே வராது. இங்கே நேராக போயிட்டு ஆட் டு கார்ட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஏற்கனவே நான் சைன்இன் பண்ணியிருக்கேங்கிறதுனால யூசர் நேம் வச்சுருக்கேங்கிறதுனால சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் கொடுத்தா இப்போ உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். ஓகேங்களா? பட் இங்கே நான் ஏற்கனவே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறதுனால எனக்கு ஸ்டார்ட் லேர்னிங்கிறது வந்துருச்சு. ஓகே, ஸோ என்னென்னா அடுத்து பேமெண்ட் பண்ணுறது எல்லா ஸ்டெப்ஸுமே வரும். நீங்கள் போயிட்டு அங்கே ஆரக்கிள் ரேசர் பேன்னு ஒரு பேமெண்ட் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியட்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். சப்போஸ் இந்த பேஜுக்கு வரலை அப்படின்னாலும் டேஷ்போர்டுக்கு வந்துட்டு இங்கே என்ரோல்டு கோர்சஸ்னு கொடுத்தீங்கன்னா அல்லது இங்கேயே காமிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இன்னும் ஃபஸ்ட்டு பார்க்கல அப்படிங்கிறதுனால இங்கே காமிக்கும். பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா என்ரோல்டு கோர்சஸில் போனீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இங்கே போயிடுறேன். போயிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங். ஓகே, ஸோ இது கொடுத்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஸ்டாலேஷன் இம்பார்ட்டன்ட் டூ நாட் டிலீட்னு இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இந்த நிறைய ஐட்டங்கள் நம்ம அங்கே தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதே வச்சுக்கலாம். நமக்கு மெயினாக இந்த ரெண்டும் தேவை. ஓகேங்களா? போயிட்டு ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது. மொத்தம் 10 வீடியோஸ் இருக்குது. அதில் 9 வீடியோஸ் இன்ஸ்டாலேஷன், 10வது வீடியோ செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. இங்கே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆகட்டும். ஓகே, மீன்வைல் பாருங்கள் இங்கே நமக்கு இதாகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு இங்கே வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோவுக்கு போனோன்னு திருப்பி நீங்கள் அதை ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றா இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் அதுக்கு டூரேஷன் இருக்குது. ஓகேங்களா?
ஓகே. இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ஆக்சுவலாக இங்கே டோட்டலாக 47 மினிட்ஸ் காட்டுது. ஆனால் உண்மையில் அதோட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் டைம் எடுக்கும். நாங்கள் பாஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால உங்களுக்கு டைம் கம்மியாக காட்டும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கே டிக் மார்க் இருக்கும், இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணி வீடியோவோட விட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டிங்கன்னா ரேட்டிங் கேட்கும். நீங்கள் என்ன ரேட்டிங் வேணுமோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் பார்க்கணுன்னா ரீடேக் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்கும். ரீசெட் டேட்டா, கீப் டேட்டானா உங்களுக்கு வியூ டீட்டெயில் அங்கே இருக்கும். அப்படியே எல்லாமே பார்த்தது எந்த வீடியோ வேணுமோ பர்டிகுலர் வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே ரீசெட் டேட்டானா இந்த டிக் மார்க்கெல்லாம் முடிஞ்சாலும் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ திருப்பி இங்கே இன்ட் அடிச்சிட்டேன்னா திருப்பி இங்கே வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டீங்க, திருப்பி பார்க்கணுன்னா இங்கே திருப்பி டேஷ்போர்ட் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஸோ என்ரோல் கோர்சஸில் போங்க, ஏன்னா ஏற்கனவே ஃபுல்லாக பார்த்துட்டீங்கிறதுனால இங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி வீடியோஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட் வராது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனுங்கிறதுனால சர்டிஃபிகேட் வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இது பண்ணணும். பட் என்னென்னா நீங்கள் இதில் உள்ள ஸ்டெப்ஸை தரவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் 3ல போய்ட்டு உங்களுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த இதெல்லாமே வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம் என்ன பண்ணணும்னு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.